பிங்கோவோட ட்ரைனிங் டே. மம்மி, கட்டு மற்றும் சிங்கி பெட் கிளினிக்ல பிங்கோ கூட உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா பிங்கோ வெளிய போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். ஓஹோ பிங்கோ, இல்ல அப்படியெல்லாம் பண்ணாத. நாம இப்ப வீட்டுக்கு போக முடியாது. வேக்சினேஷன் போடணும். பிங்கோ, அதனால சைலண்டா வந்து இங்க உட்காரு. ஆனா அவன் யார் பேச்சும் கேக்குற நிலைமையிலேயே இல்ல. கட்டு சிங்கி அவன் சொல்றதை கேட்காத போது அவன் திரும்பி அந்த டோர் கிட்ட போய் திருப்பி மம்மி கிட்ட வந்து வெளிய போலாம் அப்படின்னு மம்மிய கூப்பிடுறான். நோ பிங்கோ, வேக்சினேஷன். அப்ப டோர் ஓபன் ஆகுது. ஒரு அக்கா அவங்களோட நாயை கூட்டிட்டு அங்க வராங்க. அப்புறம் அவங்க எதிரிலேயே போய் அவங்க உட்கார்றாங்க. ஷேரு, வெரி குட் ஷேரு, இப்ப உட்காரு. இப்ப நாம உள்ள வேக்சினேஷனுக்காக போகலாம். உட்காரு. அக்கா சொன்னதும் ஷேரு போய் உட்கார்ந்துடுறாரு. அப்ப டாக்டர் வெளிய வராங்க. அப்புறம் ஷேருவ பார்த்து சொல்றாங்க, ஹாய் ஷேரு, எப்படி இருக்க? ஷேரு, டாக்டர் மேடம்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணு. அக்கா அப்படி சொன்னதும் அவங்க நாய் டாக்டர் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணது. அத பார்த்ததும் கட்டு சிங்கி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. வாவ் மம்மி, நீங்க பாத்தீங்களா? அக்கோட டாக்டருக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துச்சு. அப்புறம் விசில் அடிச்சதும் அவங்க நாய் அவங்க கிட்ட போயிடுச்சு. அப்புறம் சிடா சொன்னதும் உட்கார்ந்துடுச்சு. பசங்களா, ஏன்னா அந்த நாயை அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீங்களும் பிங்கோவை ட்ரெயின் பண்ணீங்கன்னா அவனும் எல்லாமே கத்துப்பான். நிஜமாவா மம்மி? அப்பனா நாங்க இன்னையில இருந்து அவனுக்கு ட்ரெயினிங் ஆரம்பிச்சிடுறோம். வேக்சினேஷனுக்கு அப்புறமா கட்டு சிங்கி பிங்கோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிங்கோ, என் பேச்சு கவனமா கேளு. இப்ப நாம உன்னோட ட்ரெயினிங் ஆரம்பிக்க போறோம், சரியா? ஆனா பிங்கோக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியல. பாவம் அவன் கட்டு சிங்கிய கன்ஃபியூஸ்ட் ஆகி பாத்துக்கிட்டு இருப்பான். அடா கட்டு, பாவம் பிங்கோக்கு ஏதோ புரியல போல இருக்கு. அப்படியே புரியாது அவனுக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னு மெதுவா சொல்லி கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நாம பேசிக்கா கத்து கொடுக்கலாம். சரி சரி சிங்கி. அப்புறம் சிங்கி கிச்சனுக்குள்ள போறா. ஒரு போல்குள்ள தண்ணி எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் பிங்கோட ஃபேவரட் பிஸ்கெட், அப்புறம் ஒரு பால் கூட கொண்டு வரா. இங்க பாரு கட்டு, நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். வெரி குட். சரி வா, இப்ப நாம ஆரம்பிச்சிடலாம். பிங்கோ, நான் சொல்றது கவனமா கேளு. நான் எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லும்போது நீ எந்திரிச்சு நிக்கணும். இப்படி இப்படி ஸ்டாண்ட் அப், புரிஞ்சுதா? சரி, இப்ப பண்ணி காட்டு. ஸ்டாண்ட் அப். ஆனா அவன் நிக்கிறதுக்கு பதிலா அவன் அங்கேயே ஓட ஆரம்பிச்சிடுறான். ஓ நோ பிங்கோ, இப்படி கிடையாது. நீ ரவுண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சரி, இப்ப சிட் டவுன் பிங்கோ, சிட் டவுன். நோ பிங்கோ, இப்ப பிஸ்கெட் கிடையாது. ட்ரெய்னிங் அப்புறமா. பிங்கோ, இங்க வா, இங்க வா. ஓ சிங்கி, இவனை பாரு, இவன் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேன்றான். இப்படி இருந்தா நம்ம எப்படிதான் ட்ரெயின் பண்றது? ஐயோ கட்டு, நீ எதுக்காக அவ்வளவு கோபப்படுற? இங்க பாரு, நாம பேஷன்ஸா கத்து தரணும். அதுக்கப்புறம் நாம மேத்ஸ் புரியாதப்ப மேம் நமக்கு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல அவங்க 3-4 வாட்டி கத்து தருவாங்க. அதே மாதிரி இவனுக்கும் நாம கத்து தரணும். பாரு, சிங்கி பாக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கெட்டை வெளியே எடுக்கிறா. அதுக்கப்புறமா அவ கட்டுக்கு சொல்றா, இந்த கட்டு சிட் டவுன். நானா? நீ பண்ணடா நான் சொல்றது. ஓகே சரி, சிட் டவுன் கட்டு. ஓ வெரி குட் கட்டு, இந்த உன்னோட பிஸ்கெட். பிங்கோ, இப்ப உன்னோட சான்ஸ். சரி உட்காரு. இந்த வாட்டி பிங்கோ அவங்க சொல்ற பேச்ச கேக்குது. அது அழகா உட்காருது. ஓ வெரி குட் பிங்கோ, இந்த உன்னோட பிஸ்கெட். இதோ இப்ப திருப்பி உட்காரு. சரி, இப்ப கட்டு மாதிரியே நில்லு. வெரி குட் பிங்கோ, நீ செம்மையா பண்ண. பிங்கோ, இந்த போலால இப்ப தண்ணியா குடி. ஆனா தண்ணி கீழே சிந்த கூடாது, ஓகே? அப்புறமா உனக்கு நான் பிஸ்கெட் தருவேன். அட, கொஞ்சம் தண்ணி கீழே சிந்திடுச்சு. ஓ பரவாயில்ல சிங்கி, அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பான். நீ தானே இப்ப சொன்ன, கோபப்படாம நம்ம கத்து தரலாம். அட வா கட்டு, நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. கட்டு சிங்கி பிங்கோவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மம்மி அவங்கள கூப்பிடுறாங்க. கட்டு சிங்கி, ஹரி போன் பண்ணிருக்கான். என்ன மம்மி, ஹரியா? ஓ சரியான நேரத்துல பண்ணிருக்கான். அவனையும் வர சொல்லலாம். நாம பிங்கோவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அவனும் வேற ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வருவான்.
அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை ட்ரைனிங் பண்ணலாம் வெளிய பார்க்ல. கட்டு போன்ல ஹரிக்கு அவன் பண்ண வேண்டியது எல்லாமே சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிடுறான். கட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இவனுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்னு கத்து கொடுக்கலாம். ஸ்பெஷலா? என்ன சிங்கி அது? சிங்கி கட்டுவோட காதுல போய் ஏதோ சொல்றா. அத கேட்டு கட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொன்ன? பார்சல் சர்வீஸா? ஆனா அது ரொம்ப செம்மையா இருக்கும் சிங்கி. இந்த ட்ரெயினிங்க நம்ம பிங்கோக்கு சர்ப்ரைஸா கத்து தரலாம். அப்புறம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரி சரி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பார்க்குக்கு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிங்கோவை சொசைட்டி பார்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகே பிங்கோ, இப்போ உனக்கு கேட்ச் ட்ரைனிங் நடக்க போகுது. ஓகே, நீ இப்ப போய் கேட்ச் பண்ணிட்டு வரணும். குடு கட்டேன். முதல்ல அத நான் வீசுறேன். நீயா மோண்டி? ஆமா, உன்னை யாரு கூப்பிட்டது? நாங்க வெறும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டோம். சிங்கி வரும்போது வழியில எங்களை பார்த்து இவன் அப்புறம் எங்க கூடவே வந்துட்டான். நான் இல்லாம பிங்கோவுக்கு ட்ரைனிங் நடக்கவே நடக்காது. இந்த பிங்கோ, இத கேட்ச் பண்ணு. நான் அதுக்கு உனக்கு பிஸ்கெட் கொடுக்க போறேன். இல்ல பிங்கோ, அந்த பக்கம் போ. இல்ல என்கிட்ட இல்ல. ஆனா பிங்கோ இப்ப அவனை விடவே மாட்டேந்து. அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுது அந்த பிஸ்கெட்டுக்காக. இப்படி அவங்க ஓடுறத பார்த்து பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. மோண்டி, நீ அப்படியே ஓடுறதுக்கு பதிலா அவனுக்கு பிஸ்கெட் கொடுத்துடு. மோண்டி பிஸ்கெட் பிங்கோக்கு கொடுத்துடுறான். அதே நேரத்துல கட்டு சொல்றான், சரி இப்ப சீரியஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். பிங்கோ, நான் இந்த கட்டைய விசிறி போடுறேன், நீ கேட்ச் பண்ணிட்டு வரணும். ஓகே, கோ பிங்கோ. ஓ காட், நோ பிங்கோ. கட்டு சிங்கி, பிங்கோவை ட்ரெயின் பண்றது அவ்ளோ ஈஸி இல்ல. சரியா சொன்ன பண்டி, ஆனா நாங்க கண்டிப்பா ட்ரெயின் பண்ணி தான் தீருவோம். கட்டு, சிங்கி, இன்னைக்கான ட்ரைனிங் இவ்ளோ போதும். சரியா சொன்ன. இப்ப நாம வீட்டுக்கு போகணும். என்ன பிங்கோ, போலாமா? ஓகே, லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனதும் அப்பா வீட்டுக்கு வந்தப்ப மம்மி ட்ரைனிங்க பத்தி சொல்றாங்க. அட வா, ட்ரைனிங் இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கட்டு சிங்கி, முதல் நாள் எப்படி இருந்துச்சு? நிறையவே சொல்லி கொடுத்தோம் பாப்பா. ஆனா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும். பிங்கோட சீக்ரெட் ட்ரிக். என்னது சீக்ரெட் ட்ரிக்கா? என்னது? பார்சல் ட்ரைனிங். மம்மியும் டாடியும் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிங்கோ, கம் ஹியர். பிங்கோ, கோ. மம்மிக்கு இந்த ரிமோட்டை பார்சல் பண்ணு. வாவ், வெரி குட் பிங்கோ. கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரு அற்புதம் பண்ணிட்டீங்க. ட்ரைனிங் டே 1 ரொம்பவே நல்லா போச்சு. என்ன சரியா கட்டு? ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டே இருங்க, நாங்க இன்னுமே புது விஷயம் கத்து கொடுக்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.